பிஜேபியோட கூட்டணி வச்சு மங்களூர்ல சட்டமன்ற உறுப்பினர் நானா எங்க அண்ணா. வாஜ்பாய்க்கு வீர வணக்கம் என்ன போர்ல எப்படி மாட்டாரு, அவருக்கு வணக்கம் செலுத்துவது அரசியல் நாகரிகம்ங்கிறாரு. நான் ஒரு மேடையில் ஏறி பாட்டன் பாரதிய பேசுறது அரசியல் நாகரிகம் அநாகரிகமாயிருந்தா? மறைந்த பாரத ரத்னா வாஜ்பாய் அவர்கள் காலமாகிவிட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். நான் எங்க அண்ணனை மதிச்சு தப்பி ஒதுங்க போறேன். என்ன கருத்துனால எதிர்த்து பேசுகிறேன். ஏன்னா மோதலை எனக்கு எங்க அண்ணனுக்கு ஆக்கிட்டு திராவிட மஞ்சள் பிடிப்பான். சண்டை நாங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள போட வரல. எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தைகளா? விடுதலை சிறுத்தை எடுத்து எங்க அண்ணனோட எதிர்க்கிறதுக்கு நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். எங்க அண்ணன் வைகோ, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இதெல்லாம் எதிரி. அதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். நான் இவ்வளவு நேரம் என்ன விஷயம், திராவிடர் தமிழர் போர் நடக்குது. நான் எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க. தாய் மண்ணுல அறிஞர் இந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை 3 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது. அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க. நான் வெளியிடத்த அனுமதியா தர சொல்லுங்க. அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசுனதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க. நான் பேசுறதை நிப்பாட்டி. திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது? யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது? எதற்காக தொடங்கப்பட்டது? அதை சொல்லுங்க. நீங்க திராவிடர் கழகத்திலிருந்து திமுக ஏன் பிறந்தது? அதுக்கு யார் பதில் சொல்லுவார்? ஏன் யார் பதில் சொல்லுவார்? இன்னும் இந்த கிழவனை கைது செய்யாம ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? சட்டசபையில பேசணும் ஐயா கருணாநிதி. அப்புறம் நீங்க அதை விடவா நான் ஏத்துட்டேன்? நான் கேள்வி கேட்கிறேன். நீ ஏன் என் மொழியை தனி என்ன, இந்த மொழிய ஒளின்னு ஏன் சொல்ற? என் இலக்கியங்களை எல்லாம் நீ சிலப்பதிகாரம், உனக்கு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம்னு பாரதி பாடுறான். இதை நீ வேசி கதைங்கிற. இப்ப வெறிவரமா வராது.